ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 37வது சட்டம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, நமக்கு இருக்கிற வியாதிகளை குறித்து வருத்தப்படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்றேன், நமக்கு இருக்கிற வியாதிகளை குறித்து வருத்தப்படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகுந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. தகப்பானே உம்பீடத்தில் தகன பலியாகினேன், தகப்பானே உம்பீடத்தில் தகன பலியாகினேன். ஓ அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும், என்மேல் அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உமக்குகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்த மகிழுமையா, சுகுந்த வாசனையாய் முகந்த மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் என் ஆண்டவா முன்வைக்கிறேன், வேண்டாத பலவீனங்கள் என் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உமக்குகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டு ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுகிறேன். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும், ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வாசனம் வாசிச்சு ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கதைனா, பவுல் குறித்து தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பவுலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது 8லேருந்து 9, 10, 11 வாசினா ஃப்ரெண்ட்ஸ், பவுலுக்கு வந்து ஒரு வியாதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பவுல் போயிட்டு என்ன பண்ணுறாரு, கடவுள் கிட்ட ஒரு 3 முறை ப்ரேயர் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். கடவுளே, இந்த பிரார்த்தனை கேட்டு என்னுடைய ஜபத்தை கேட்டு என் வியாதி குணமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 முறை ப்ரேயர் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கடவுள் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நான் வியாதி இருக்கும்பா, ஆனால் ஒன்று மேற்கொள்ளாது, உன் வியாதி பலவீனம் வியாதி இருக்குன்னு மேற்கொள்ளாதுன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து பவுலோட சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் வந்து அதை புரிஞ்சிக்கணும். ஓகே, இந்த பலவீனத்துனா எதுக்கு இந்த பலவீனம்னா ஒரு ரீசன் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அது ரீசன் சொல்லும் போது பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையான காரியங்கள் குறித்து நான் பெருமை பாராட்டபடிக்கு அந்த பலவீனம், அந்த முள், அந்த வியாதி எனக்கு கடவுளே எனக்கு கொடுத்துருக்கா சுத்த, அதை குறித்து அந்த வியாதி குறித்து அவர் மேன்மை பாடுறாரு, சந்தோஷப்படுறாரு, ஹாப்பியாக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இந்த உலகத்தில்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி கதையிலிருந்து இந்த கதையிலிருந்து ஒரு சின்ன கருத்து உங்களை சின்ன ஒரு டாஸ்க் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அநேக நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்கிற கிறிஸ்தவர்கள்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு வியாதியே இல்லை, உங்களுக்கு வியாதி இருந்தால் ஏசப்பா தழும்புகளால் நீங்கள் சுகமாவீங்க, ஏசப்பா நம்ம வியாதி போக்க தான் அவர் மறிச்சாரு, உங்களுக்கு வியாதியே இல்லை, உங்களுக்கு வேதனையே இல்லை, உங்களுக்கு வருத்தமே இல்லை, உங்களுக்கு கண்ணீரே இல்லை, உங்களுக்கு கவலையே இல்லை, கஷ்டம் இல்லை, வியாதி எல்லாம் கடவுள் மாற்றுவார். ஏசப்பா வியாதியாக இருக்குதா, சுகர் இருக்குதா, பிபி இருக்குதா, கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, இதயத்தில் ஓட்டையா, கேன்சரா, என்ன வியாதி இருக்குதோ, தலையில பிரச்சனையா, என்ன பிரச்சனை ஏதோ ஏசப்படுவாங்க, ஏசப்பா உங்க சுகத்தை கொடுப்பார், உங்களுக்கு 100% உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் பண்றாங்க. கிறிஸ்தவன் சொல்லி நீதிமன்றம் சொல்லி கிறிஸ்தவர் மாரி பொய்யான வாக்குறது பொய்யான காரியம் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுலுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய வியாதி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வியாதி எதுக்காக கடவுள் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நிறைய ரட்சிப்பட்ட பிள்ளைங்க நினச்சிக்கிறாங்க, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, வியாதியை நம்ம கடவுள் மாற்றவே இல்லை, நான் ஏசப்பா தான் நம்புறேன், எனக்கு வியாதி இருக்குது எனக்கு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், வியாதி குறிச்சோ வியாதிகளை குறித்து நம்ம வருத்தப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு மகிமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பரலோகத்துக்கு பவுலுக்கு ஏன் அந்த வியாதி கடவுள் கொடுத்தாருன்னா, அதை வைத்து அந்த துன்பத்தை வைத்து தான், அந்த வேதனையை வைத்து தான் அவன் பெருமை பாராட்ட போதெல்லாம் மேன்மை பாராட்ட அந்த பெருமையாக நினைக்கும் போது அந்த வியாதி தாக்கும் போது அவன் பலவீனப்படும் போது ஆண்டவரே நம்ம மேல் நம்பி சொல்லிட்டு கடவுள் நம்பியிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், 1 பேர் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் அதாவது நம்ம 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது 2வது வாசினா இந்த கருத்து அதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றாருன்னா, நமக்கு இருக்கிற நம்ம மாம்சத்தில் பாடுபடுகிற எவனும் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான், அதாவது இந்த உலகத்தில் இச்சைகளை விட்டு பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்னு சொல்லிட்டு பேர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மாம்சத்தை கிறிஸ்துவ மாம்சத்தை பாடுபடும் போது நம்மளும் மாம்சத்தை பாடுபடும் போது இந்த உலகத்தின் பாவங்கள் இச்சைகள் ஆசைகள் எல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விட்டு நம்ம விலகி நம்ம கடவுளுக்கு பிரியமா வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இது முக்கியமான வசனம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வாசித்திருப்பீங்க, நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரீரத்தில் நம்ம வியாதி விளைவின சுகரோ பிபியோ இல்லை ஏதோ கேன்சரோ இல்லை ஏதோ கண்ணுத்தலி எந்த வியாதி எப்பேற்பட்ட வியாதியா, இது பிளட் கேன்சர் எந்த வியாதினாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இந்த உலகத்தில் மாம்சத்தில் பாடுபடும் போது உலகத்தை அது கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையை மாம்சத்தின் நிச்சயம், இந்த உலகத்தில் ஆசை பாசங்கள் நம்ம மேற்கொள்ளாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பா எப்பயுமே நம்ம சந்தோஷமா சமாதானமா அந்த வியாதி நம்ம மேற்கொள்ள கடவுள் விடவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வியாதி எதுக்குன்னா நம்முடைய பெருமை பாராட்டபடி பெருமை வீழ்ந்து போகாதபடிக்கு நம்ம மாம்ச இச்சைகளை கண்கள் இச்சை ஜீவனத்தின் பெருமை வீழ்ந்து போகாதபடி அந்த வியாதிகள் நமக்கு ஒரு வழிகாட்டியா, அந்த வியாதிகள் நமக்கு அது நஷ்டம் போல தான் இருக்கு, கஷ்டம் போல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம லாபமா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு கிஃப்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் கருத்துல நான் வியாதி அநேக பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களா இருக்கலாம் சரி, விசுவாச பிள்ளைகளா இருக்கலாம் சரி, பெரிய பெரிய போதகர்களா இருக்கலாம் சரி, அநேக வியாதி இருந்தாலும் வருத்தப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது மகிமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பவுல் சொல்றாரு, எவ்வளோ நாங்கள் உபத்திரத்தை கொடுத்து மேன்மை பாராட்டுக்கிறேன்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷப்படுறேன், வியாதியா சந்தோஷப்படுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரோமர் 7வது அதிகாரத்தில் கடைசி 8வது அதிகாரம் கடைசி 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பவுல் சொல்றாரு, உபத்திரமோ வியாகுலமோ பாடுகளோ துன்பங்களோ கஷ்டங்களோ ஏதோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டேதுன்னு நிச்சயத்திற்கு சொல்லிட்டு பவுல் சந்தோஷமா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஏசப்பை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது நமக்கு லாபமா, நமக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா, அது பின்காலத்தில் நமக்கு பழகினருக்கு அது சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு எபிரேயர் கூட வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்றேன், என் கருத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், யார் வியாதி இருக்குதா, துன்பம் இருக்குதா, துயரம் இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, உடல்ல எவ்வளவு பேர்பட்ட வியாதி இருந்தாலும் ஐயோ ஏசப்பா கைவிட்டாரு, நான் அவர் தான் நம்பியிருந்தேன், நான் அவர் தான் நம்பியிருந்தேன், எனக்கு வியாதி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படவே கூட ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீ ஏசு கும்பிடுற, நீ சர்ச்சுக்கு போற, உனக்கு பிரச்சனை மாறிச்சா, உனக்கு வியாதி மாறிச்சா, உனக்கு தான் கேன்சர் இருக்குது, உனக்கு தான் கண்ணு தள்ளி, உனக்கு தான் காது கேட்கலையே, உனக்கு தான் இதயத்தை ஓட்டக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் நம்மளை பலவீனப்படுத்த முடியும், நம்மளை காயப்படுத்த முடியும், நம்மளை ஏளனமா
கிண்டலா பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை குறித்து வருத்தப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மிஞ்சி போனால் இந்த உலகத்தில் ஒரு 70-80 வயசுலேயே உயிரோட வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் பாடு நம்ம உடல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் பாடுபடும் போது அது வருங்காலத்துக்கு மகிமையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு பரலோகத்துக்கு கூட்டி செல்லுற ஒரு வழியா இருக்குது. அது உலகத்தை பொறுத்தவரை அது பலன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பவுல் சொல்றாரு, இன்னொரு பிலிப்பியர் 4 சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லா விஷயம் எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோர்ந்து போக கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கலங்கவே கூடாது, கண்ணீர் கஷ்டப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வியாதியா நம்ம சந்தோஷம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வியாதி வந்துச்சா கடவுள் வியாதி தர சந்தோஷம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வலி வேதனை துன்பம் துயரம் கஷ்டம் இருக்குதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதை நம்ம மேற்கொள்ள ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் நம்ம ஜபத்தினாலும் நம்ம எப்பயுமே கடவுள் துதிக்கிறதுனால அந்த வியாதி நம்ம மேற்கொள்ள ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் உடல்ல இருக்கிற வியாதி குறித்து கவலைப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா உள்ளத்துல இருக்கிற மனசுல இருக்கிற வியாதி தான் முக்கியமான வியாதி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மனசுல இருக்கிற வியாதி உள்ளத்துல இருக்கிற வியாதி தான் ஏசப்பா நம்மள முற்றிலும் குணமாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். உடல்ல வியாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொரிந்தியர் கூட பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ், புறமான மனுஷன் அழிந்தும் நாளுக்கு நாள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பலவீன வியாதி இருந்தாலும் நம்ம கவலைப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்ளத்துல நம்ம தைரியமா தெம்பா உற்சாகமா இருந்தோமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடல்ல இருக்கிற வியாதியை பெருசா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளத்துல இருக்கிற வியாதி தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளத்துல இருக்கிற வியாதி தான் ஏசப்பா நம்ம சுகமாக்க விரும்புறாரு. அதுக்கு அவர் வார்த்தை கூட நம்ம குணமாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம உள்ளத்துல தெம்பா உற்சாகமா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடல்ல இருக்கிற வியாதி குறித்து நம்ம கவலைப்படவே படமாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன தாட்ஸ், குட்டி தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாட்ஸ் நம்ம புரோஜனமா இருக்கணும் நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வியாதியா கவலைப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா நமக்கு அந்த பலவீனத்துல பலன் தருவார். பவுல் சொன்னப்ப பலன் தருவாரு. நம்ம அந்த பலவீனம் நமக்கு அந்த வியாதி இருக்கும்போது நம்ம பாவம் செய்யவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் செய்யற எண்ணம் அது பொருளாசியோ பண ஆசையோ மாம்சாசி எந்த ஆசையும் நம்மள ஒன்றும் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே குழந்தை போல கள்ளங்கப்பட்ட குழந்தை போல இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன தாட்ஸ்னா திரும்பி என்ன சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், வியாதி இருந்தா கஷ்டப்படவே கூடாது, கவலைப்படவே கண்ணி சிந்தவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வலி நேரத்தில் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம தேற்று ஆட்டவர் வல்லவராக இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம கடவுள் எப்பயுமே நம்பிப்போம். பெண்மாட்டத்துக்கு போகக்கூடாது, நம்ம கஷ்டப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. எந்த நேரத்தில் நம்ம கடவுளோடு நம்ம கூடவே இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். உலக சொல்லுவோம் உங்க கூட கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கவலைப்படவே கூடாது, கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம அது நம்மளோட இருப்பது அநேக நிரூபிச்சு நம்ம சந்தோஷமா நம்மள இந்த உடல்ல வியாதினால நம்ம சந்தோஷமா வாழ வைக்க கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை உயர்த்துவாரு, நம்மளை ஆஸ்வதிப்பாரு, நம்ம மையப்படுத்துவாரு. அவர் நாமத்தை எப்போதும் நம்ம மூலமா மையப்படுத்துவார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் குடித்தாஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day. God bless you. Bye friends.